வெல்கம் பேக் டு செல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோட சிஎஃப் ஃபவுண்டேஷன் ஜான் 25ஓட எக்கானமிக்ஸ் ஸ்கேன்டு காப்பி தான் பார்க்க போகிறோம். எல்லோரும் வந்து லாக் போடுவாங்க, அக்கௌண்ட்ஸ் போடுவாங்க. ஆனால் வந்து இந்த மாதிரி ஓஎம்ஆர் ஷீட் வந்து யாரும் போகிறதில்ல. ஸோ நம்ம புதுசாக ட்ரை பண்ணலாமேன்னு பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் என்னோட எக்கானமிக் எக்ஸாமை எப்படி அட்டன் பண்ணேன், எப்படி எழுதுறேன்னு பார்க்கலாம். நானே வந்து லா அக்கௌண்ட்ஸ் நிறைய பார்த்துருக்கேன். எனக்கே செகண்ட் டைம் தான். அப்போ ஃபஸ்ட் டைம் பார்த்தேன், செகண்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன். ஸோ அந்த வீடியோவில் என்ன இருந்துச்சு எல்லாமே சொல்கிறேன். ஸோ என்னோட லோயஸ்ட் மார்க் வந்து எக்கானமிக்ஸில் கன்றாவியான சாப்டர் எக்கானமிக்ஸில் தான் 44 வந்துச்சு. நீங்கள் எல்லோரும் 80-70 எடுக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். ஸோ இதான் வந்து என்னோட ரோல் நம்பர். இங்கே பாருங்கள், இப்படி தான் இருக்கும். ஓஎம்ஆர் ஷீட் யாருன்னா ஃபஸ்ட் டைம் எழுத போகிறீங்கன்னா இங்கே பார்த்துங்க, இப்படி தான் இருக்கும். ஒரு சிங்கிள் ஷீட், வேறு எக்ஸ்ட்ரா எதுவுமே இருக்காது. ஒரு சிங்கிள் ஷீட் தான் அங்கே ஆன்சர் இருக்கும். அதில் நீங்கள் பபுள் பண்ணுறது வந்து நீங்கள் தப்பாக பதில் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோ தான் முடிச்சு. உங்களுக்கு வந்து நீங்கள் யார் நல்லவன் கேட்டாலும் அந்த ஐசிஐக்கும் அங்கே இருக்கிற இன்விஜிலேட்டருக்கும் எந்த ஒரு இதுவும் கிடையாது. நீங்கள் ஏதோ தப்பாச்சுன்னா தப்பானது தான், அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஷேட் பண்ணும்போது ஒழுங்காக பண்ணோம். இதுதான் வந்து நீங்கள் மனசில் எப்போவுமே வச்சுக்க வேண்டியது. நான் ரொம்ப 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 கான்ஷியஸாக இருப்பேன். நான் ஒரு சர்க்கிள் போடும்போதும் என் மனசில் வேறு எந்த எண்ணங்களும் இருக்காது. சர்க்கிள் அழகாக சுற்றணும். இதுதான் வந்து என்னோடய ஆசை. எல்லோரும் வந்து பிளாக் பெனில் ஷேட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. நான் பிளாக் பென்லாம் பண்ணல, நான் பென்சில் தான் பண்ணேன். பக்கத்தில் கூட பிளாக் பென்லாம் பண்ணாங்க. பட்டு நான் வந்து பென்சிலில் தான் பண்ணேன். பிளாக் பால் பெனில் பண்ணுறது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ நான் பிளாக்லேயே பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண இந்த ரோல் நம்பர் எழுதிடுங்க. ரோல் நம்பரிங் பாருங்கள், 818516. இதான் என்னோடய ரோல் நம்பர். உங்கள் புக்லெட் கோட்லாம் போடணும். நெக்ஸ்ட்டு வந்து கொஷின் பேப்பர் புக்லெட் நம்பர். இதை வந்து நீங்கள் பபுள் பண்ணுறங்க. ஸோ பபுள் பண்ணும்போது வந்து முடிஞ்ச வரைக்கும் பென்சிலில் உள்ளே மட்டும் பண்ணுங்கள். ரொம்ப அழுத்தி பண்ணுறாதீங்க, ரொம்ப ஸ்லோவாகவும் பண்ணாதீங்க. அழுத்தி பண்ணிங்கன்னா பேப்பர் கீஞ்சிரும். அது ஒன்றும் இவ்வளோ பேர் திக்கு பேப்பர்லாம் இல்லை. A4 ஷீட்டை விட ரொம்ப இதுவான பேப்பர் அது. ஸோ நீங்கள் பண்ணும்போது வந்து ஒழுங்காக பபுள் பண்ணோம். இந்த ரோல் நம்பர்லாம் இருக்குது பாருங்கள், கொஷின் பேப்பர் புக்லெட் நம்பர், இதெல்லாம் நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா அவள் தான் வேறு கிடைக்காது. ஸோ பண்ணும்போது ஒழுங்காக பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இப்போ ஆன்சர் போயிடலாம். அது ஒரு 100 ஆன்சர் இருக்கும். நான் வந்து எக்கானமிக்ஸில் எத்தனை ஆன்சர் பண்ணேன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. பட் நான் எல்லாமேலாம் பண்ணல, சில கொஸ்டின்லாம் விட்டுருப்பேன். இப்போ கடைசியில் இந்த 94லேருந்து 98 வரைக்கும் பண்ணல. அதே மாதிரி வந்து 3rd லெசன் 6th இந்த 12th வரைக்கும் இதெல்லாம் வந்து 3rd லெசன் 4th லெசன் எக்கானமிக்ஸில் இருக்கும். அதெல்லாம் நான் தொடவே இல்லை. ஸோ நம்ம கொஷின் பேப்பர் பார்த்தா வந்து இன்னும் நல்லா தெரியும் நினைக்கிறேன். கொஷின் பேப்பர் கிடைக்குமான்னு தெரியல. நம்ம பிஓஎஸில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். பிஓஎஸ் கொஷின் பேப்பர் கடைசினா பார்க்கலாம். பிஓஎஸில் ஹோம் பேஜ் போயிட்டு இதில் க்ளோஸ் நம்பர் கொடுத்துட்டு இதில் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் பாருங்கள். இன்டர்மீடியட் போயிட்டா ஃபவுண்டேஷனில் காலையில் போல் எக்கானமிக்ஸ்லாம் கொஷின் பேப்பரில் போல் மறந்துட்டு இப்போ தான். ஸோ இப்படி தான் இருக்குங்க கொஷின் பேப்பர். ஆன்சர் ஷீட் தான் என்னோட ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட்டு. இது எல்லா கொஷினும் நான் அட்டன் பண்ணல, சில கொஷின் அட்டன் பண்ணேன். அதில் இதில் ஒன்று பார்க்கும்போது ஒரு 70 கொஷின் 80 கொஷின் அட்டன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் கடைசியில் 50 மார்க் வந்திருக்கும். எனக்கு 50 மார்க் கிட்ட வந்திருக்கோம். நெகட்டிவ் மார்க்கிங்ஸ்லாம் போய் வந்து 44 கடைசியாக முடியுது. எனக்கு என்னோடய எல்லா ஃபவுண்டேஷன் ஸ்கோர் பண்ணி எல்லா எக்ஸாம் மார்க்ஸும் வந்து நல்லா ஞாபகம் இருக்குது. இந்த ஒரு சப்ஜெக்ட் தவிர நான் 42 நினச்சிருந்தேனால பரவாயில்ல, 2 மார்க் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. ஸோ தட்ஸ் அபவுட் தி வீடியோ. பெரிய அனாலிசிஸ்லாம் இது பண்ணுறதில்ல, வெறும் பபுள் பண்ணுறது தான். இந்த வீடியோ வந்து நீங்கள் எக்ஸாம் போகும்போது உங்களுக்கு அப்போ புதுசாக இருக்காது. பரவாயில்ல, ஏற்கனவே அந்த ரித்தீஷ் பையன் வந்து எழுதியிருக்கான், காமிச்சிருக்கான் அப்படின்ற ஒரு மன திருப்தி உங்களுக்கு இருக்கும். அந்த பயம் இருக்காது. ஸோ இப்படி தான் ஆன்சர் ஷீட் இருக்கும். பார்த்துங்க, நல்லா பார்த்துங்க. நல்லா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கூட லிங்க் தரேன், நீங்கள் கிளிக் பண்ணி நல்லா பாருங்கள். ஸோ தட்ஸ் அபவுட் வீடியோ. குட்டி வீடியோ தான். நம்ம நெக்ஸ்ட்டு மேக்ஸ் வீடியோ, இதே மாதிரி மேக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.